கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீர். தோத்திரமே அப்பா தோத்திரமே, தோத்திரமே அப்பா தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ரொம்ப அருமையான பாடல். பழைய பாடலா இருந்தாலும் ரொம்ப நல்ல பாடல். கர்த்தர் தான் நம்மளுடைய யெகோவா தேவன். அவரே நம் யெகோவா நிசி, யெகோவா ராஃபா. அவர் தான் சுகம் கொடுக்கிற தேவன், அவரே எல்லாவற்றையும் செய்கிற தேவன். நல்ல பாடலுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க சிஸ்டர். தேங்க்யூ. இப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்தை நம்ம கொஞ்ச நேரம் கேட்கலாம். அனு சிஸ்டர் கர்த்தருடைய வசனத்தை நமக்காக பகிர்ந்து கொடுப்பார்கள். சிஸ்டர் அனு. பிரைஸ் தி லார்ட். இந்த தியானத்துக்காக நம்ம பார்க்க போகிற விஷயம் இரக்கம், அன்பு. இப்ப நன்றாக நமக்கு தெரியும், இரக்கம் அன்பு நம்ம ஆண்டவருக்குள்ள நிறைந்து இருக்கிற ஒரு காரியம். இரக்கம் அன்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். mercy, love, that is in Christ. வாசிப்போம். மத்தேயு 5:7, 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். மேத்யூ 5:7. இரக்கம் உள்ளவர்களுக்கு பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்ப இரக்கம் உள்ளவர்கள் சொல்லும்போது இந்த merciful, அவங்களுக்கு அந்த இரக்கம் இருக்கும்போது அவங்க என்னன்னா அவங்க பாக்கியவான்கள். blessed are the merciful, for they shall be shown mercy. அதுதான் இந்த வசனம் சொல்றது. அப்ப நம்ம இரக்கமா மற்றவங்களுக்கு நம்ம இரக்கமாக இருக்கும்போது என்ன ஆகிறதுன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் சொல்லும் போது அவங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அப்ப அவங்களுக்கு இரக்கம் உண்டு. கண்டிப்பா ஆண்டவர் சந்நிதி முன்பாக அவங்களுக்கு இரக்கம் உண்டு. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். வேறொரு வசனத்தினை வாசிப்போம். மத்தேயு, இது யாராவது ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 22வது அதிகாரம் 37 40 வரை. மேத்யூ 22
37 to 40. சிஸ்டர் 22வது அதிகாரம் 37 40 வரை வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஆமென். Praise the Lord. இப்ப அன்பு நம்ம இரக்கம் சொல்லும் போது அது எங்க இருந்து வருது? அந்த இரக்கம் அன்பினாலதான் வருது. அப்ப கண்டிப்பா நமக்கு அன்பு இருந்தாதான் இந்த இரக்கம் நமக்கு வரும். அதுக்கு எடுத்துக்காட்டாக ஆண்டவரே நமக்காக சிலுவையில இறந்தார். அவருக்கு அன்பு இருக்கிறதுனாலதான் அவர் நமக்காகவே அவரோட உயிரை அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த உயிர் கொடுக்கும்போது ரொம்ப சுலபமா கொடுத்தாரு. எவ்வளவு பாடுபட்டுதான் அந்த உயிரை ஆண்டவர் நமக்காகவே அவரோட ரத்தத்தை சிந்தினார். அவரோட உயிரை கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த சிலுவையில அந்த ஜெயத்தை பிதாவானவர் கொடுத்தது. அப்போ அது அவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்யணும்னு சொல்லும் போது அது என்ன நல்ல பரலோகத்தில் எவ்வளோ நல்லதாக ஒரு ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கும்போது அப்போ அவர் இறங்கி அவர் பிதாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இறங்கி நமக்காக செய்திருக்கிறார். அதுவும் பிதாவோட அன்பையும் குறித்து பாருங்க. அவரோட ஒரே குமாரனை அவர் நமக்காகவே தந்திருக்கிறார். இந்த சிலுவையில அந்த பாடுகள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்காகவும் நமக்காகவே சிலுவையில தன் உயிரை விடுவதற்காகவும் இரத்தத்தை சிந்துவதற்காகவும் அவர் அவரோட பிள்ளைய நமக்காகவே தந்தாருன்னா நம்மை குறித்து இருக்கிற அந்த அன்பினாலதான். அப்ப அந்த அன்பு இருக்கும் போதுதான் நமக்கு இந்த இரக்கம் வரும். இப்ப நம்ம விசுவாசிகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் நம்ம என்ன பேசுறோம்? நீங்க விசுவாசத்தோட இருங்க, நீங்க ஜெபிங்க. நம்ம எப்பொழுதும் அதுதான் சொல்லுவோம். ஆனா கண்டிப்பா அது தேவையானது. நமக்கு ஜெபம் கண்டிப்பா தேவையானது. நமக்கு வேத வசனம் நம்ம வாசிக்க வேண்டும். ஆண்டவரை உயர்த்தி நம்ம பாட வேண்டும். அவரை புகழ்ந்து பாட வேண்டும். இதெல்லாம் நாம செய்ய வேண்டும். அவரை ஸ்துதிக்க வேண்டும். எல்லாம் நாம செய்ய வேண்டிய காரியங்கள். ஆனா நமக்குள்ள அந்த இரக்கம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவர் அதை கண்டிப்பா அவர் அது பார்க்கிறார். நமக்கு அந்த இறங்குற ஒரு குணம் நமக்கு வேணும். ஒரு மர்சிஃபுல் நேச்சர் நமக்கு வேணும். ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம நேசிக்கும் போது நம்ம அவங்களுக்காக நம்ம சகாயம் கூட செய்யணும். அதுதான் இறக்கமா நம்ம இறங்கி வருது. அந்த இறக்கமான குணம் அப்படிதான் நமக்கு காமிக்க முடியும். மற்றவங்களுக்கு நமக்கு 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 எவ்வளவோ ஆட்களை தெரியும். அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கும். ஆனா எவ்வளோ விசுவாசிகள் அது செய்யாம அப்படியே விட்டு விடுவாங்க. ஜெபிப்பாங்க, மற்றவங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஆனா ஒரு சகாயம் பண்றதுக்காக துணிந்து வர மாட்டாங்க. ஆனா நம்ம கண்டிப்பா நம்ம செய்யணும். நம்ம எல்லாரும் தான், நான் எனக்கும் சேர்த்துதான் நான் இதை சொல்றேன். நம்ம எல்லாருமே மற்றவங்களுக்கு நம்ம சகாயம் செய்யணும். அவங்களுக்காக இறங்கி வரணும். நமக்கு அந்த இரக்கமான ஒரு குணம் நமக்குள்ளாக வர வேண்டும். வாசிப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 42 46 வாசிங்க. Matthew 25 42 to 46. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 42 46 வரை வசனங்கள். என்ன நினைக்கிறீர்கள்? அவர் அவருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியானவராலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? தான் தம்முடைய விரோதிகளை உமக்கு பாதப்படியாக்கும்படி வரைக்கும் நீர் என்னுடைய வலது பக்கத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரிடம் சொன்னார் என்று. நீங்க வாசிக்கிறது மத்தேயு தான். மத்தேயு 25.
நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். வாசிங்க. அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். Praise the Lord. அப்ப இதுல என்ன ஆண்டவர் சுற்றி காட்டி இருக்கிறாருன்னா, நான் தாகத்தோட வந்த போது நீ எனக்கு தண்ணீர் தந்தீரா, நான் எனக்கு உடுக்கிறதுக்கு துணி இல்லாம இருந்த போது நீ எனக்கு தந்தீரா, அது ஒன்றொன்று ஆண்டவர் கேக்குறாரு. அப்ப அதற்கெல்லாம் நீங்க எப்பதான் அப்படி வந்திருக்கிறேன்னு சொல்லிதான் அவங்க கேக்குறாங்க, திரும்ப கேக்குறாங்க. ஆண்டவரே, நீங்க எப்ப அப்படி நீங்க பசியாக வந்தீங்க, எப்ப நீங்க தாகமாக வந்தீங்க, வந்தாதானே நாங்க கொடுக்க முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றது எளியவரை குறித்து தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த புவர் பீப்புளை குறித்து தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது வஸ்திரம் இல்லாதவங்க, சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு இல்லாம இருக்கிறவங்க, அப்படி ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு நம்ம செய்கிறதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த கடைசி வசனத்தை பார்க்கும்போது நமக்கே வாசிக்கும் போது நமக்கே பயமா இருக்கு. ஏன்னா இப்படி செய்யாத போகும்போது நமக்கு தண்டனை உண்டு. அப்ப நமக்கு கண் முன்பாக நமக்கு இப்படி நம்ம பார்க்கும் போது நம்ம செய்ய வேண்டும். நம்ம கையில இருந்தால் நம்ம அது கொடுக்க வேண்டும். நமக்கு கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் நமக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். அப்பொழுது நம்ம எளியவருக்காக நம்ம கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம அந்த அன்பை நம்ம செய்ய வேண்டும். அதனாலதான் அவர் சொல்றாரு. அதுவும் அந்த வசனங்கள் ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போது, அது இந்த 46க்கு முன்பாக வாசிக்கும் போது அவர் சொல்லி இருக்கிறார், நீர் எளியவருக்கு செய்வது எனக்கு செய்வது போல, ஆண்டோருக்கு செய்வது போலதான் எளியவருக்கு செய்யும் போது அது அப்படி அது ஒப்பாக வரும். அவ்வளவு ஒரு கம்பேரிசன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ நமக்கு இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். நம்ம மனசு, நம்ம உள்ளம் நம்ம எளியவருக்காக இறங்க வேண்டும். அந்த ஒரு இரக்கமான ஒரு குணத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். வாசிப்போம். லேவியா ராகம் 19:18. அதுல லேவிய ராகமம் 19வது அதிகாரம் அதுதாங்க. பழிக்கு பழிவாங்காமலும் உன் ஜனத்தின் புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். Praise the Lord. அப்ப இது இங்கிலீஷ்ல நான் சொல்லும் போது லெவிட்டிகஸ் 19:18. இதுல சொல்லி இருக்கிறது, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரனர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிலும் அன்பு கூறுவராக, நான் கர்த்தர். அப்புறம் கடைசியில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் கர்த்தர். என்னன்னா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு கட்டளை இது. அப்ப இது வாசிக்கும் போது நான் நினைச்சேன், நான் புதிய ஏற்பாடுல தான் இந்த வசனம் இருக்குன்னு நான் நினைத்திருந்தேன். ஆனா இந்த பழைய ஏற்பாடுலே ஆண்டவர் இது சொல்லி இருக்கிறார். நம்ம நம்மை நேசிக்கிறது போல நாம்
பிறரை நேசிக்க வேண்டும் சொல்லி இந்த பழைய ஏற்பாடில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த பிரசங்கத்தை தயார் பண்ணும்போதுதான் எனக்கு தெரிய வந்திருக்கு பழைய ஏற்பாடிலும் சொல்லி இருக்குன்னு. அதனாலதான் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அதுவும் சொன்ன உடனே ஆண்டவர் என்ன கடைசியில சொல்லி இருக்கிறாருன்னா, நான் கர்த்தர். அதற்கு அர்த்தம் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இது. அவர் நமக்கு அது கட்டளையாக தந்திருக்கிறார். பிறரை நாம் நேசிக்கணும். நம்மை நேசிப்பதை போல பிறரை நாம் நேசிக்க வேண்டும். நமக்கு நன்றாக தெரியும் அந்த 10 கட்டளைகள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை 10 கட்டளையும் அப்படியே சுருக்கி 2 கட்டளையாக மாற்றியதுல ஒரு கட்டளை நம் மற்றவர்களை பிறரை நாம் நேசிக்க வேண்டும், நம்மை போல நம்ம நேசிக்க வேண்டும் சொல்லி புதிய ஏற்பாடுல நம்ம வாசிச்சிருக்கிறோம். அதே பழைய ஏற்பாடுல ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம அப்படி நமக்கு நேசம் ரொம்ப முக்கியமான காரியம். அது எவ்வளவு முக்கியம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13:13, 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 Corinthians 13:13. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலை நிறுத்துகிறது. இவைகளில் அன்பு பெரியது. அப்போ இது 3 குறித்து சொல்லியிருக்கிறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இது 3லும் எது பெரியதாக இருக்கிறதுனா அன்புதான் பெரியதாக இருக்கிறது. அப்ப இந்த அன்பு இருக்கும் போதுதான் இந்த இரக்கம் வரும். அப்ப இவ்வளோ பெரியமான ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கும்போது அதற்கு பின்பாக நமக்கு வேண்டியதெல்லாம் வரும். எல்லாம் நமக்கு வேண்டியதற்க வரும். அப்ப இந்த அன்பு இருக்கும்போது அதற்கப்புறம் இந்த இரக்கம் வரும், அதற்கப்புறம் இந்த விசுவாசம் வரும். இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அந்த நம்பிக்கை வருது, எல்லாமே அதுக்கப்புறம் தான். அது அப்படிதான் நம்ம ஆண்டவரை கூட நம்ம அன்பு செலுத்தும் போது, அவரை நம்ம முழு உள்ளத்தோட அன்பு செலுத்தும் போது, அதுதான் அந்த முதல் கட்டளை சொல்லுகிறது. ஆண்டவரை முழு உள்ளத்தோட நாம அன்பு செலுத்த வேண்டும். அந்த உள்ளத்துல வேற ஒருத்தருக்கும் இடம் கிடையாது, வேற எந்த தெய்வங்களுக்கும் இடம் கிடையாது. நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை உண்டாக்கினவரை நம் முழு உள்ளத்தோட நாம நேசிக்க வேண்டும். அப்ப அந்த முதல் கட்டளையும் அன்பை குறித்து சொல்லுகிறது, 2வது கட்டளையும் அன்பை குறித்து தான் சொல்லுகிறது. பிறரை நம்மை நேசிப்பது போல பிறரை நாம் நேசிக்க வேண்டும். அப்போ இந்த அன்பு நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது என்ன ஆகுறதுன்னா அவரை போல நாம் ஆகுவோம். அப்ப அவருக்குள்ள இருக்கிறது எல்லாம் நமக்கு வரும். அப்ப அவருக்குள்ள இருக்கிற அந்த தைரியம் வரும், அந்த விசுவாசம் வரும், எல்லாமே அவருக்குள்ள இருக்கிறத நமக்கு தருவார். அப்ப ஆண்டவரை நம்ம நேசிக்க வேண்டும். அதற்கு பின்பாக தான் எல்லா காரியங்களும் நம் வாழ்க்கையில வரும். இதற்கு ஒரு உதாரணமாக இது ஒரு விட்னஸ் ஆக, ஒரு சாட்சியாக நான் சொல்லுகிறேன். என்னோட சகோதரி பிரினு ஹாஸ்பிட்டல் வேலை பண்ணிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க டைரக்டரா இருக்கிறாங்க, இந்த இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன்ல டைரக்டரா இருக்காங்க. அப்போ பிரினுக்கு எல்லா காரியங்களும் இந்த மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் பிரினு கிட்ட தான் வரும். என்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்தாலும் சரி. அப்போ அதுக்கு இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எல்லாம் வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யற ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு குறைவு இருக்கு அவங்க பண்றதுல. அப்போ அவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் சரியா தெரியாது. அப்போ அவங்க அது இன்ஸ்பெக்ஷன் வர நேரத்துல இவங்களுக்கு அவங்க கேக்குறாங்க, நீங்க எப்படி பண்றீங்க, இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எப்படி நீங்க யூஸ் பண்றீங்க. அதெல்லாம் கேட்கும் போது இவங்களுக்கு சரியான பதில் சொல்ல தெரியல. இங்கிலீஷ் தெரியாதனால சொல்ல தெரியல. அப்ப அது ஒரு பெரிய காரியம்தான்.
அப்படி அவங்களுக்கு கிளியரா அவங்களுக்கு சொல்ல தெரியலன்னா அவங்களோட வேலை போயிடும். அப்ப அந்த வேலை போகிற நேரத்துல வந்து இது பிரினுக்கு வந்து இது அறிய வந்தது இது மாதிரி. ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரியங்கள், இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குள்ளதான் இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் வரும். அதனால பிரினுக்கு வந்து இது தெரிய வந்த உடனே பிரினுக்கும் தெரியுது எவ்வளவு சீரியஸான காரியம். ஆனா பிரினு என்ன செய்திருக்காங்க, அதற்கு வேண்டிய நடவடிக்கை அப்படியே எடுக்காம, சரி நீங்க வந்து அவங்கள வந்து விட்டுடுங்க, வேலையில இருந்து விட்டுடுங்க, ஆனா அப்படி சொல்லாம பிரினுக்கு அவங்க கிட்டே போய் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன செய்யணும்னா நீங்க செய்யறது எல்லாம் இப்படி கரெக்டா நீங்க இது மாதிரி எழுதணும்னு சொல்லி அவங்களுக்கு இன்னும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் நீங்க பண்ணணும், நீங்க எப்படி எல்லாம் செய்யணும் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு, நீ இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் வர்ற மாதிரி இருந்தா இது மாதிரி நீங்க செய்யறது வந்து நாங்க இங்கிலீஷ்ல உங்களுக்கு நாங்க எழுதி எல்லாம் தருவோம், இதை நீங்க அப்படியே காமிச்சா போதும், இதுதான் நீங்க பண்றீங்க ப்ரொசீஜரு, அப்படி காமிச்சா போதும், உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா சொல்லி அவங்களுக்கு நல்லா கரெக்டா எல்லாம் கற்றுக் கொடுத்து. அது எவ்வளோ நாள் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, எவ்வளோ ஒரு 3 or 4 days எனக்கு தெரியாது சரியா, 1 week என்ன. பிரினுவோட டீம்ல இருக்கிற ஒருத்தவங்களும் சேர்ந்துதான் அவங்க போய் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அவ்வளோ பிஸி டைம். பிரினுக்கு வந்து அந்த டைமே இல்லை, பிரினுவோட காரியங்களே நிறைய காரியங்கள் இருக்கு செய்யறதுக்கு. அப்ப அந்த நேரத்துல கூட இதற்காகவே ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்து இவங்க எங்க வேலை செய்ய, அவங்களோட டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து அது கற்றுக் கொடுத்ததுனால என்ன, அவங்களுக்கு அந்த வேலை போகல, அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அந்த வேலை போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அந்த குடும்பம் என்ன ரொம்ப கஷ்டப்படும். ஆனா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவங்க பிரினு இவ்வளோ ஒரு பெரிய பதவியில் இருந்துட்டு கூட எனக்காக இறங்கி வந்து அவங்க நேரத்தை செலவு பண்ணி எனக்காக இவங்க கற்றுக் கொடுத்தாங்களேன்னு சொல்லி அந்த நன்றியினால இவங்களுக்கு அது எப்படி திரும்ப கொடுக்கணும்னே தெரியாது. எப்பொழுதும் அவங்க வந்து ஏதாவது பண்ணிட்டு வந்து கொண்டு வந்து தருவாங்க. பிரினு வேண்டான்னு சொன்னா கூட இல்ல நீங்க வைங்க சொல்லி இது மாதிரி கேக்கு பிளானு அது மாதிரி எல்லாம் அவங்களே உண்டாக்கி கொண்டு வந்து தருவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அந்த நன்றி, ஐயோ நான் ஏதாவது செய்யணும், எவ்வளவு செய்துட்டும் அவங்களுக்கு மதியாகிறதே இல்லை. அப்போ இது வந்து எப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தும் போது ஆண்டவர் வந்து நம்மை பார்க்கிறார். நம்ம வந்து எவ்வளவு நம்ம எளியவருக்கு நம்ம அன்பு செலுத்துவதை ஆண்டவர் பார்க்கிறார். அதனாலதான் எனக்கு இது சாட்சியாக சொல்ல தோணுது. ஏன்னா அது பிரினு செய்த ஒரு காரியம் வந்து ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். அதுதான் நம்ம ஆண்டவரோட பிள்ளைகள் அது செய்ய வேண்டும். நம்ம வந்து மற்றவங்களுக்காக சகாயம் பண்ணணும். நமக்கு நேரம் இல்லைன்னா கூட அந்த நேரத்தை ஒதுக்கி வைத்து மற்றவங்களுக்கு சகாயம் பண்ணணும். இப்ப எங்களோட சர்ச்சில் கூட இப்போ வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங் எல்லாம் வருதுன்னு சொல்லி எல்லாரும் கூட நிறைய பேர் சேர்ந்து எவ்வளோ டின் ஃபுட் எல்லாம் ரெடி ஆக்கி அப்படி கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரம் எல்லாம் இதற்காகவே எவ்வளோ வாலிப பிள்ளைகள் எல்லாம் வந்து வீக்கெண்ட் வந்து அவங்கள அந்த நேரத்தை ஒதுக்கி வைத்து அவங்க வந்து ஒரு மாதிரி பார்சல் மாதிரி பேக்கெட் ஃபுட் எல்லாம் செய்து எவ்வளோ பேருக்கு ஹோம்லெஸ் பீப்புளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து வந்து பண்ணிருக்காங்க. அப்ப இது மாதிரி பல காரியங்களை நாம வந்து நமக்கு சுற்றுல முன்பாகவே இப்ப நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் டைம், இந்த நேரத்துல கூட எவ்வளோ பேருக்கு வந்து அவங்க கிறிஸ்துமஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஒரு என்னெல்லாம் அவங்களுக்கு வேண்டிய அந்த காரியங்கள் இருக்கு, ஷூஸ் க்ளோத்ஸ் அப்படி என்னெல்லாம் காரியங்கள் அவங்களுக்கு தேவையான காரியங்கள் கூட இல்லாம இருக்கிறவங்க இருக்கலாம். அப்ப இந்த நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் வந்து ஆண்டவரே நமக்கு அன்பானவர், அவர் அன்பு நிறைந்தவர். அப்ப நம்ம அந்த அன்பிலே ஆண்டவர் வந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப நாம என்ன பண்ணணும்னா நம்ம எளியவர்களுக்காக நம்ம இறங்கி போகணும். அவங்களுக்காகவே நாம போய் அன்பு செலுத்தி அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை நான் செய்ய வேண்டும். அது பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நீர் எனக்கு செய்யறது மாதிரி நாம வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம எளியவருக்கு வந்து செய்யும் போது ஆண்டவருக்கு நம்ம செய்யறது மாதிரி தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படி நம்ம செய்யாத நம்ம தவறு பண்ணும்போது அவர் வந்து அந்த தண்டனை குறித்து கூட சொல்லி இருக்கிறார். அந்த நம்ம வாசித்த போது கூட நம்ம பார்த்தோம், மத்தேயு 25
அந்த 46வது வசனம், அந்த கடைசி வசனத்துல நம்ம வளர்க்கிறோம். அப்படி நம்ம செய்யாது போகும்போது ஆண்டவர் நம்மை தண்டிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனம். ஜான் 15:13. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமானிலும் ஊழியக்காரன் யோவான் 15. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. Praise the Lord. அப்போ ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு, அப்போ ஜீவன், அவனோட ஜீவனை கொடுக்கிற அந்த அன்புக்கு அதிகமான ஒரு அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்ப இது யாரை குறித்துதான் சொல்லுகிறார்? நம்ம ஆண்டவர் தான். ஆண்டவர் நம்மை சிநேகித்து அவரோட உயிரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பெரிய அன்பை வைத்து பார்க்கும்போது அதற்கு மேலாக ஒரு அன்பு இல்லை, அதற்கு மேலாக ஒரு அன்பு இல்லை. Praise the Lord. அதனால அப்படி நம்ம ஆண்டவர் நம்ம நினைக்கும் போதே நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் அன்பு நிறைந்தவர். அது எல்லா ஜாதிக்காரும் சொல்ற காரியம் தான், எல்லாருக்குமே தெரியும். அவங்க இயேசு சாமியை நம்பாதவங்களுக்கு கூட தெரியும், ஐயோ உங்க ஆண்டவர் அன்பு உள்ள ஆண்டவர். அதனாலதான் ஒரு கண்ணத்துல அடிக்கும் போது அடுத்த கண்ணத்தை காமிக்கிறதுக்காக அவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு ஆண்டவரை அவ்வளவு தெரியாதவருக்கு கூட தெரியும். ஆண்டவர் ரொம்ப தாழ்மையான ஆளு, எளியமான ஆளு, அன்புள்ள ஆளு. அப்படி ஆண்டவரை குறித்து நன்றாக தான் எல்லா மதக்காரும் சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம ஆண்டவர் அவ்வளோ அன்பு நிறைந்த ஆண்டவர். அப்ப அவரோட பிள்ளைகளாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் நம்மளோட பேரை அவரோட ஜீவ புஸ்தகத்துல அவர் நம்ம பேரை எழுதி வைத்திருக்கிறார். நாம் அவரோட பிள்ளைகள். அப்ப அவரோட பிள்ளைகள் எப்படி நடக்கணும்? அவரை மாதிரியே தான் நடக்கணும். அவர் அன்பு உள்ளவர்னா நாமும் அன்பு உள்ளவரா இருக்கணும். ஏழைகளுக்கு நம்ம இறங்கணும்னு சொல்லும் போது, அவர் சொல்லும் போது நம்ம அது மாதிரியே செய்யணும். நம்ம அது கீழ்ப்படியணும். அது அவரோட கட்டளை. அவர் சொல்லி இருக்கிறார், நீ செய் அப்படி சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டும். அப்ப இந்த நேரத்துல இந்த மாதம் நல்ல கிறிஸ்துமஸ் மாதம். ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு நம்ம யோசிக்கிற ஒரு நல்ல ஒரு மாதம். நமக்கு எக்ஸாக்ட் டேட் சிலர் சொல்லுவாங்க, ஓ இந்த கிறிஸ்துமஸ் இந்த டேட்டு கிடையாது. ஆனாலும் இது உண்மையாக நடந்த ஒரு காரியம். ஆண்டவர் நம் பூமியில வந்தது உண்மையான ஒரு காரியம். அது டேட் எந்த டேட்டா இருந்தாலும் சரி, ஆனா இது உண்மையாக நடந்த ஒரு காரியம். ஆண்டவர் இந்த பூமியில வந்திருந்தார். அவர் பிள்ளையாக ஜெனித்து ஒரு வாலிபனாக அவர் இருந்தார். அவர் பெரிய அதிசயங்களை செய்தார், நமக்காக உயிரை கொடுத்தார். அது உண்மையான காரியம், அதுக்கு மாற்றமே கிடையாது. அது அவர் செய்தது அவர் அன்பு நிறைந்த உள்ளத்தோடு அவர் செய்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நாம பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் சொல்லுகிற ஒவ்வொரு கட்டளையை நாம் கீழ்ப்படிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ரப கபரப ரப ரப ஷபரபரி பி கபரப. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் அப்பா. அன்பு ராஜாவே, அன்பப்பா. அந்த அன்பை ஊற்றும் அப்பா, எங்கள் உள்ளத்தில் ஊற்றும் ராஜாவே. ஹல்லேலூயா, நீர் கொடுத்த கட்டளை பிரகாரமாக ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எளியவரை நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும் அப்பா, நாங்கள் இறங்க வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா, இரக்கமுள்ள ஜனமாக எங்களை மாற்றும் அப்பா. ஹல்லேலூயா, இரக்கம் செய்வர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்களுக்கும் அந்த இரக்கம் பெறுவதற்காக நீர் அவருக்கு
அந்த நீர் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. இந்த பிரேயர் லைன்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த கருத்தில் தருகிறோம் அப்பா. இந்த வசனத்தை செவி கொடுத்து கேட்டவர்கள் ஒவ்வொருத்தரையும் அதை கருத்தில் தருகிறோம் அப்பா. அல்லேலூயா. அது உள்ளத்தில் கிரியை செய்ய நீர் உதவி செய்யும் அப்பா. நாங்கள் கேட்கிறது மற்றும் அல்லாமல் அல்லேலூயா இதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும் ராஜாவே. இன்று நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்த வேண்டும் அப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்த அந்த கட்டளை நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் ராஜாவே. எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் அப்பா. நீர் எங்கள் உள்ளத்தில் பேசும் ராஜாவே. எளியவர் எங்கள் முன்பாக நாங்கள் கண்டிருந்தால் ஹல்லேலூயா நாங்கள் பார்க்கும் போது நாங்கள் அப்படியே திரும்ப நடந்து போகாத வண்ணம் ஹல்லேலூயா அவங்களுக்கு சகாயம் செய்யும்படியாக நீர் எங்களுக்கு அந்த இதயத்தை தாரும் அப்பா, அந்த சிந்தனையை தாரும் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உமதை நாங்கள் உங்கள் வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படிய நீர் உதவி செய்யும் ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை ஞாபகப்படுத்தும் ராஜாவே. யாருக்காவது நாங்கள் அன்பு செலுத்தாமல் இருந்தோமோ, நாங்கள் யாருக்காவது ஏதாவது சகாயம் பண்ணாமல் இருந்திருக்கிறோமோ, நீர் எங்களுக்கு அந்த ஞாபகத்தை படுத்தும் அப்பா, ஞாபகப்படுத்தும் ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் அது செய்ய நீர் எங்களுக்கு சகாயம் செய்ய நீர் உதவி தாரும் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. நன்றி ராஜாவே. ஒவ்வொருத்தரையும் உமது கருத்தில் வைக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இன்று ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் உமது கருத்தில் வைக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை, பலத்தை, சக்தியை நீர் கொடும் அப்பா. ஒவ்வொருத்தரையும் நீர் நடத்தும் அப்பா. எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ராஜாவே உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. உமது நாம மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த காரியமானாலும் சரி ராஜாவே ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை எங்கள் வாழ்க்கையில நீ செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த பிரேயர் லைன்ல இருக்கும் ஒவ்வொருத்தரையும் உமது கருத்தில் தருகிறோம் அப்பா. நீர் பார்க்கிறீர் அப்பா. அவர்கள் இதயத்தை நீர் காண்கிறீர் ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் கண்ணீரை நீர் தொடையும் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த தைரியத்தை தாரும் அப்பா, விசுவாசத்தை தாரும் அப்பா. அல்லேலூயா. நீர் இறங்கும் அப்பா. உமது பிள்ளைகளின் கண்ணீரை நீர் தொடையும் அப்பா. பெரிய அதிசயங்களை இந்த நாட்களில் செய்யும் அப்பா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் அந்த சாட்சி சொல்லும்படியாக பெரிய அதிசயங்களை செய்யும் அப்பா. அல்லேலூயா. அடுத்த வாரம் நாங்கள் வரும்போது அல்லேலூயா ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. பெரிய காரியங்கள் எங்க வீட்டில் நடந்தது என்று சாட்சி சொல்லும்படியாக நீர் மாற்றும் அப்பா. நன்றி ராஜாவே. நன்றி. ஒவ்வொருத்தரும் அது கருத்தில் வைத்துக் கொள்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேளும் அப்பா. நல்ல பிதாவே. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. இந்த கொடுக்கப்பட்ட இந்த நல்ல வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்ம எப்படி மற்றவர்களிடத்துல இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும், அன்புள்ளவர்களா இருக்கணும்னு கர்த்தர் நம்மளோட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ சிஸ்டர். Sister Biji. Praise the Lord. Thank you, Lord, for blessing the Tamil prayer line tonight. I thank the Lord for the blessed word of God. God has given us about the God's love and mercy. Thank you, Sister Anu, for the word of God. Sister Devi, thank you for the song, and thank everybody who joined the prayer line. As we read from Matthew chapter 5, verse 7, God blesses those who are merciful, for they will be shown mercy. Matthew 22:37-40. Jesus replied, "You must love the Lord your God with all your heart, all your soul, and all your mind. This is the first and the greatest commandment. The second is equally important. Love your neighbor as yourself. The entire law and all the demands of the prophets are based on these two commandments." Then we read about Matthew 25:42-46. "For I was hungry and you did not feed me. I was thirsty and you did not give me a drink.
I was a stranger and you did not invite me into your home. I was naked and you did not give me nothing. I was sick and in prison and you did not visit me. Then they replied, Lord, when did we ever see you hungry or thirsty or a stranger or a naked or sick or in prison and not help you? And he will answer, I tell you the truth. When you refuse to help the least of these, my brothers and sisters, you are refusing to help me. And they will not go away into eternal punishment, but the righteous will go into eternal life. Leviticus 19 verse 8, do not seek revenge or bear a grudge against a fellow Israelite, but love your neighbor as yourself. I am the Lord. 1 Corinthians 13:13, three things will last forever, faith, hope, and love. And greatest of these is love. Amen. John 15 verse 13, there is no greater love than to lay down one's life for one's friends. May the good Lord help us all to live a life loving one another, caring one another like Jesus loved. Thank you again, Sister Anu, for the blessed word of God. Let's obey His commandments and live a life worthy for His calling.